அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக நான் தினமொரு பயனுள்ள பதிவை பதிவு செய்து வரேன். நான் தொகுத்து வழங்கும் அந்த பயனுள்ள பதிவில் நிறைய லாட் ஆஃப் ஜிகே இருக்குது, லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் இதுவரை அறிந்திடாத அரிய தகவல்கள், நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவல்கள் இருக்கும். என்னுடைய தகவலுடைய நோக்கம் என்னன்னா, அறிவு புரட்சி உண்டாகணும், அறியாமை என்கின்ற இருள் நீங்கணும். என்னுடைய வாழ்க்கையானது இந்த சமூகத்தின் மேன்மைக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். மற்றபடி விளம்பரம், பேரு புகழுங்கிறது ரெண்டாவது பட்சம்தான். என்னுடைய நோக்கம் என்னன்னா, மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்ன பொன்மொழி. அந்த வகையில் நான் இறந்த பிறகு 4 பேர் என்னை சுமக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை 4 பேருக்கு பயன்பட்டுருக்கா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ கல்வி செல்வம்ங்கிறது ஒரு அழியாத செல்வம். கற்றலை விட கேட்டலே நன்று. முன்னெல்லாம் நான் ஒரு கட்டுரையாக எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புவேன். இன்றைக்கி வாசிக்கிற பழக்கம் இன்றைய இளைஞர்களுக்கு கிடையாது. வாசிப்பை நேசிக்காத இந்த தலைமுறையில் இந்த வீடியோ பதிவு வாயிலாக என்னுடைய தகவலை கடைக்கோடியில் உள்ள ஒரு இளைஞனுக்கு என்னுடைய சமூக அக்கறையுள்ள செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கி நவம்பர் 10ஆம் தேதி. நவம்பர் 10ஆம் தேதியில் நிறைய சாதனையாளர்கள் பிறந்திருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி எடுத்து சொல்லணும் அப்படின்னு தேடும்போது எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிது. என்ன அப்படின்னா, நவம்பர் 10ஆம் தேதியான இன்று சினிமா பாடல் ஆசிரியை கவிஞர் தாமரை அவர்கள் பிறந்த தினம் இன்று. இப்போ அவருடைய சாதனை நிறைய இருக்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னா, பழைய காலத்து கவிஞர்கள் கூட ஆங்கில கலப்பு எழுதி பாட்டு எழுதிக்கிறாங்க. ஆனால் இவங்க பிற மொழி கலப்பின்றி, குறிப்பாக ஆங்கில வார்த்தைகளை சேர்க்காம தூய தமிழில் பாட்டு எழுதுகிறாங்க. இந்த சாதனை இதுவரை எந்த பாடலாசிரியும் செய்யாத சாதனை. 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இருக்கிறாங்க. அன்று முதல் இன்று வரை, கண்ணதாசன் ஐயா முதல் கார்கி வரை நிறைய பேர் இருக்கிறாங்க. கவிஞர்னு சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படக்கூடியவர். கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, முத்துலிங்கம் ஐயா, வைரமுத்து ஐயா, அப்புறம் இன்றைய காலகட்டத்தில் யுகபாரதி சாரு, விவேக சாரு, சினேகன் சாரு, இப்படி நிறைய பெண் கவிஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் வலைதளத்தில் பார்த்தேன். பெண் கவிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் முதல் பாடல் எழுதிய சினிமா பாடல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தா தாமரை அப்படின்னு இருக்குது. அது கிடையாது. முதல்ல தமிழ் சினிமாவில் பாடல் எழுதிய ஒரு பெண் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா, 1968ஆம் ஆண்டு வெளிவந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குடியிருந்த கோயில் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற குங்கும பொட்டின் மங்களம் அப்படிங்கிற பாட்டு ரோஷனா பேகம் அப்படிங்கிற அம்மையார் எழுதினாங்க. அந்த பாட்டு தான் தமிழ் சினிமாவில் பெண் பாடலாசிரியர் எழுதிய ஃபஸ்ட்டு பாட்டு. குங்கும பொட்டின் மங்களம், ரோஷனரா பேகம். அவங்க கோயம்புத்தூர் பூர்வீகமாக கொண்டவங்க. இப்போ கவிஞர் தாமரையும் கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்டவங்க தான். இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2 பேருக்குமே பூர்வீகம் கோயம்புத்தூர் தான். இப்போ கவிஞர் தாமரை அவர்கள் ஒரு தனித்துவமாக இருக்கிறாங்க. பிற மொழி கலப்பின்றி எழுதுங்கிறது கஷ்டம். அதுவும் ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற ஒரு கடினமான சவாலை கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளாக அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இது நம்ம நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வியப்பா, திகைப்பா, மலைப்பா இருக்குது. ஆமாம், ஏன்னா அவருடைய வார்த்தைகள் மிக எளிமையாக, இயற்கையை சார்ந்து, காதலை சார்ந்து, ஒரு ஆபாசமின்றி, அசிங்கமின்றி, இரட்டை வார்த்தைகளின்றி ரொம்ப டீசெண்டாக இயற்கையை நேசித்து எழுதக்கூடிய வரிகளாக இருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டு நிறையா சொல்லலாம். அனமேல் பனித்துளி, அப்புறம் மல்லிகை பூவை மல்லிகை பூவை பார்த்தாயா அப்படின்னு ஏகப்பட்ட ஹிட்ஸு எழுதிக்கிறாங்க. இன்றைய பயனுள்ள பதிவில் கவிஞர் தாமரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.
கவிஞர் தாமரை அவர்கள் பிறந்தது 1975ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிறந்தாங்க. அவங்க அவருடைய அப்பா ஒரு கவிஞர், அம்மா தமிழ் டீச்சரு. அதனால் பிறப்பிலே அவங்களுக்கு ரத்தத்திலே ஊறி போனது கவிதை எழுதுறது. சரி, இவர் கவிஞராக வருவாங்கன்னு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய படிப்பு போய் பார்த்தோம்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவங்க படித்தது கோயம்புத்தூரில் ஜிசிடி காலேஜ், அதாவது அவங்க படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேஷன் வாங்கியிருக்கிறாங்க. கவிஞர் தாமரை அவர்கள் எழுதிய முதல் பாடல் எதுன்னு பார்த்தோம்னா இயக்குனர் சீமான் அவர்கள் இயக்கிய இனியவளே அப்படிங்கிற திரைப்படம் 1998ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த படத்தில் தென்றல் எந்தன் நடையை கேட்டது அப்படிங்கிற பாட்டு தான் கவிஞர் தாமரை எழுதிய முதல் பாடல். இப்போ இயக்குனர் சீமான் அவர்கள் கவிஞர் தாமரைக்கு வாய்ப்பு முதல்ல கொடுத்தாரு. சினிமா பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்களுக்கு வீரநடை அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினார். இந்த 2 சாதனையாளர்களை அறிமுகப்படுத்தியது இயக்குனர் சீமான் அவர்கள் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இப்போ கவிஞர் தாமரை அவர்கள் சென்னைக்கு பல சிரமங்களுக்கு இடையே, அதாவது வாய்ப்பு எடுத்த உடனே யாருக்கும் கிடைச்சிடாது. நீங்கள் சினிமா வாய்ப்புங்கிறது எளிதாக யாருக்கும் கிடைக்காது. அதற்கு பல போராட்டங்களுக்கு கடந்து தான் நம்ம அந்த வாய்ப்பை பெற முடியும். அந்த வகையில் ஒரு வைராகியத்தோடு நான் எழுதுனா தமிழ் பாடல் மட்டும்தான், அது தூய தமிழ் தான் எழுதுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து அந்த சபதத்தை இன்று வரை நிறைவேற்றி கொண்டு வருகிறாங்க அந்த அம்மா. அப்புறம் இப்போ அவங்க எழுதின பாட்டு, நிறைய பாட்டு, பல படங்களின் வெற்றிக்கு கவிஞர் தாமரை எழுதிய பாடல்கள் தான் உறுதுணையாக இருந்திருக்கு. வசீகரா அப்படிங்கிற பாட்டு, அழகிய அசுரா அழகிய அசுரா, தவமின்றி கிடைத்த வரமே, இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோ, அடுத்தது மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, இப்படி பல பாடல்கள், வரலாற்று சிறப்புமிக்க பல பாடல்களை எழுதியிருக்கிறார். அடுத்ததாக ஹாரிஸ் ஜெயராஜ், இயக்குனர் கௌதம் மேனன் இவங்களுடைய கூட்டணியில் கவிஞர் தாமரை 3 பேருமே முக்கணி மாதிரி, மா பலா வாழை மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் கௌதம மேனன் அவர்களும் கவிஞர் தாமரை அவர்களும் 3 பேரும் சேர்ந்து பல ஹிட்டான பாடல்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒருபட பாடல்கள் இவங்க நிறைய எழுதிக்கிறாங்க. காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி முத்துச்சரம், வாரணம் ஆயிரம் போன்ற படங்களின் வெற்றிக்கு கவிஞர் தாமரை அவர்கள் எழுதிய பாடல்கள் தான் ஒரு முக்கிய காரணமாக திகழ்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சைவம் அசைவம்னு இருக்குது. சைவத்திலே நனி சைவம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா அவங்களுடைய ஹேபிட்டு சைவம். கவிஞர் தாமரை அவர்கள் சைவ பிரியர். சைவத்திலே நனி சைவம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா பால், தயிர் இதெல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க. சைவம்னாவே நம்ம பொதுவாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எடுத்தோம்னா, நான்வெஜ்ஜுன்னா சிக்கனு மட்டனு மீன் இது சொல்லுவோம். வெஜிடேரியன்னா வெஜிடேரியனில் பால் தயிர் எல்லாம் சாப்பிடுவாங்க வெஜிடேரியனில். ஆனால் இந்த நனி சைவங்கிறது சைவத்திலே ஒரு தனி. என்னன்னா அவங்க பால் தயிர் கூட சாப்பிட மாட்டாங்க, ஈவன் தேன் கூட சாப்பிட மாட்டாங்க. அந்தளவுக்கு சைவத்துலேயும் ஒரு தனி சைவம், நனி சைவம். அது மட்டும் இல்லை, பட்டு பூச்சியை கொண்டு தான் பட்டாடை வருதுன்னு சொல்லி பட்டாடை உடுத்தாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல். எப்படி ஒரு கொள்கை வெறியோட, கொள்கை நெறியோடு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, விலங்கு நல ஆர்வலர், விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விலங்கு நல ஆர்வலராக இருக்கிறாங்க. அவங்க எழுதின எல்லா பாட்டுமே தேனாக திட்டிக்கக்கூடிய பாடல்கள். காலம் என்னும் கல்வெட்டில் சாகா வரம் பெற்ற பாடல்கள் தான் அவங்க எழுதின எல்லா பாடல்களும். இறுதியாக இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு வந்தது, மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே மச்சான் வெள்ளி நிலா வாடுதே அப்படிங்கிற அந்த பாட்டு சங்க இலக்கியத்தில் ஒரு இதை சொல்லுவாங்க. என்னன்னா பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 8 தொகை 10 பாட்டு இதிலெல்லாம் பார்க்கும்போது அகநானூறு புறநானூறில் இப்போ அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, பரிபாடல் இப்படி இருக்குது இல்லையா. இந்த சங்க நூல்களில் ஒரு தலைவன் தலைவியை பிரிஞ்சு வெளியில் இருக்கும்போது
அந்த தலைவனை நினைத்து தலைவியானது வந்து ஏக்கத்தில் அவங்களுக்கு வருகின்ற ஒரு நோய், தலைவனை பிரிந்து பிரிவால் வாடும் தலைவிக்கு ஏற்படும் நோய் தான் பசலை நோய் அப்படின்றாங்க. இந்த பசலை நோய்க்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹைப்போக்ரோனிக் அனிமியா அப்படின்றாங்க, குளோரோசிஸ் அப்படின்றாங்க, இல்லைன்னா கிரீன் சிக்னஸ் அப்படின்றாங்க. கிரீன் சிக்னஸ் இது வந்து பசலை நோய். தலைவனை பிரிந்து வாடும் தலைவிக்கு ஏற்படும். அவங்க வந்து உடல் மெலிந்து நெளிந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்களாம் இந்த நோய் வந்தால். பிரிவால் வாடும் ஒரு தலைவிக்கு ஏற்படும் இதை வந்து இந்த கருத்தை இந்த பாட்டில் மிக அற்புதமாக கையாண்டிருப்பாங்க. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து காயுது, மச்சான் எப்போ வர போகிற, நீ எப்போ வர போகிற அப்படின்னு வரும். அதில் பார்த்தோம்னா வரிகள் இன்னும் ஆழமாக இருக்கும். வாசலில் பார்த்தேன் கோலத்தை காணோம், வாளியை சேர்ந்தன தண்ணியை காணோம் அப்படின்னு வரும். அடுத்தது தூரமாக போவது துக்கமாக மாறும், பக்கமாக வாழ்வது போதும்னு தோணும், ஊரடங்கு நேரத்தில் என்னுடைய தேகம் வேகும் அப்படின்ற கான்செப்டில் பாட்டு ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இப்போ நம்ம செய்யுள் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை இந்த பாட்டின் வாயிலாக கவிஞர் தாமரை அவர்கள் மிக அற்புதமாக எழுதியிருப்பார். இந்த ஒரு தலைவனை பிரிந்து வாடும் ஒரு தலைவியின் ஏக்கத்தை துக்கத்தை இந்த பாடல் வரிகள் வாயிலாக அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் கவிஞர் தாமரை அவர்களுடைய சாதனை மிகப்பெரிய அளப்பரிய ஒரு சாதனை. தூய தமிழில் அதுவும் வலிமை வாய்ந்த பல ஆண் கவிஞர்கள் ஆண் பாடலாசிரியர்கள் இருக்கிற இந்த சினிமா துறையில் ஒரு பெண் பாடல் ஆசிரியராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆக போகுது, கால் நூற்றாண்டாக தன்னுடைய கால் தடத்தை பதித்திருக்கும் கவிஞர் தாமரை அவர்களுக்கு ஒரு கவிஞனாக சமூக பற்றாளனாக அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த பதிவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இன்னும் பல ஆண்டுகள் பல நூற்றாண்டு வாழ வேண்டும், பல பாடல்களை நம்மளுக்கு கற்கண்டாக இருக்கின்ற பாடல்களை தர வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை பிறருக்கும் பகிர்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு அறிவு புரட்சியை உண்டாக்க வேண்டும், அறியாமை இருளை போக்க வேண்டும், நீக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். சமூக கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை. இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.